ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கு என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். முதல்ல நம்ம பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கிறோங்க. பீக்கங்காய் இருக்குது, பொடலங்காய் இருக்குதுங்க. அதனால் அதையும் அப்படியே அறுவடை பண்ணலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய கொடி ஆகிடுச்சிங்க. நம்ம புது கொடியும் இப்போ நட்டுருக்குறோங்க. அதுவும் இப்போ கொடி நல்லா ஏறி இருக்குதுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு புது கொடியும் வரும், பழைய கொடியும் வரும். அதனால் காய்ங்க இப்போ அடுத்தடுத்து வைக்கணுன்றதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறது, இப்போ ஒவ்வொரு மாதமுமே நான் எந்தெந்த கொடி அறுவடை ஆகுதோ அந்தந்த பேட்ச் அப்படி அப்படியே போட்டு வரேங்க. புது பீக்கங்காய் கொடி, பழைய பீக்கங்காய் கொடி எல்லாமே கலந்துருக்குங்க. இதுக்கு மேலே கொடிங்களில் நம்ம அதை அப்படி தாங்க பண்ணி ஆகணும். வேணால் நம்ம தொடர்ந்து காய் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தொடர்ந்து காய் அறுக்க முடியுங்க. இப்போ அதனால தான் நானும் இப்போ அறுவடை ஆக ஸ்டேஜெலாம் பார்க்குறது இல்லைங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 4 பேக் பீக்கங்காய் கொடி, பொடலங்காய் கொடி, நம்மளுக்கு என்ன காய் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுதோ பூசணி கொடி, அந்த மாதிரி எது வேணாலும் நம்மளுக்கு அந்த பேக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 4 பேக் காலியானாலும் சரி, 5 பேக் காலியானாலும் சரி, நம்ம விதையை அப்பப்போ அப்டேட் பண்ணின்னே இருக்கணுங்க, நட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பழைய கொடியோட புது கொடியும் காய் கொடுக்கும், பழைய கொடியும் காய் கொடுக்குங்க. அதனால் நம்மளுக்கு காய் எப்பயுமே ஒரே சீராக கிடச்சிட்டே இருக்குங்க. இது எதுக்கு சொல்கிறவங்க கிட்டனா, இது மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுங்க இந்த டிப்ஸு. ஏன்னா நம்ம அறுவடை ஆகட்டும், நம்ம முல்லை நடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அப்புறம் அது வளர்ந்து காய் வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு காய் இல்லாத போயிடுங்க. அதனால் எப்பயுமே மாதம் ஒரு 4 பேக்கு 3 பேக்கு பொடலங்காய் கொடி, பீக்கங்காய் கொடி, வெண்டைக்காய், பூசணி, வெள்ளை பூசணி, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இதுங்களுக்கு சீசன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு சீசன் கிடையாதுங்க. இது நல்லா எல்லாமே பூசணி மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க. மற்றபடிக்கு பீக்கங்காய், பொடலங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் சீசன் தாங்க. பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது. அதனால் நான் இப்போ அப்படி தாங்க பண்ணிட்டு வரேன். இப்போ ஒரு 4 மாதமாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமே நான் விதை நட்டுகிட்டே இருக்கேன், அதை பிடுங்கி பேக்கில் மாற்றிட்டே இருக்கேன். அதனால் இப்போ நான் இப்படி தாங்க இப்போ மேனேஜ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ முதல்ல எனக்கு போன வருஷம்லாம் எனக்கு தெரியலைங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுபவம் தாங்க. எப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்க தான் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்குதுங்க. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, போன வருஷம்லாம் எனக்கு இந்த ஐடியா கிடைக்காததுனால என்னாச்சுன்னா காய்க்கு தட்டுப்பாடாகி போச்சுங்க. அதனால் இந்த முறை என்ன பண்ணால், பேகு எது எது காலியாகுதோ அப்படியே பேட்சாக எருவை தூவி விட்டு கலக்கி அப்படியே நட்டு விட்ருவோங்க. அது ஒன்றும் வெயிட்டும் பண்ண மாட்டேன், 10 நாள் 15 நாள் அப்படி வச்சும் நான் நடமாட்டேங்க. அப்படியே நட்டு விட்ருவோங்க. அப்புறம் அது முளைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அப்புறம் அப்படியே எருவு 4 தூவி விட்டோம்னா தட்டுன்னு வளர்ந்துக்குதுங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணுறேங்க. இப்போ எந்த ஒரு சீசனுக்கும் இப்போ நான் காய் விதை போகிறதில்லைங்க. இப்போ இப்படி தாங்க இப்போ பண்ணிட்டு வரேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே கூட விதை போட்டு விட்ருக்குறேங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அறுவடை வீடியோவே நிறைய இன்னும் நான் இப்போ அப்லோட் பண்ணுறதே இருக்குதுங்க. ஏன்னா அவ்வளோ அறுவடை பண்ணி வச்சுருக்குறேங்க. அதுவே என்னால் கொடுக்க முடியல உங்களுக்கு. அப்புறம் எங்கேருந்து நம்ம விதை நடுறதை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விதை நடுறதோ ஒரு மண்கலவை போடுறதோ அதெல்லாம் வீடியோ சரியாக போக மாட்டேங்குதுங்க. அறுவடை வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா போகுதுங்க. அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ அறுவடை வீடியோவே தொடர்ந்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க. பாவக்காய் கொடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மழைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் தலையுது. நிறைய காய் இப்போ உற்பத்தி இப்போ வாரத்துக்கு 2 டைம் அறுவடை பண்ணுற அளவுக்கு இப்போ பாவக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு பாவக்காய் இப்போ நிறைய காயவே கொடுக்குதுங்க நம்மளுக்கு. அதான் இப்போ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், கொழுந்தை மட்டும் நீங்கள் கிள்ளி விட்டிங்கன்னா நல்லா சைடு பிரான்ச் நிறைய உருவாகுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு 3 பேக் தாங்க இந்த பாவக்காய் கொடி வச்சுருக்கேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய புதாராட்டம் வளர்த்தி வச்சுருக்கிறோம் பாருங்கள். அந்த அளவு சைடு பிரான்ச்சை நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கணுங்க. 3 பேக் தான் பாவக்காய் கொடி போட்டுக்கிறோங்க. இப்போ மறுபடியுமே இளங்கொடி ஒரு 3 பேக் மறுபடியும் போட்டு விட்டு அதுவுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மாதிரி எனக்கு புது கொடி கொடுக்குதா பழைய கொடி கொடுக்குதான்றதே இப்போ நான் கவனிக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா எல்லா கொடியும் ஒரே கொடியில் தான் ஏற்றி விட்ருக்குறேங்க. அதனால் நான் தலை காஞ்சால் மட்டும்தான் கிள்ளுவுங்க. அது வரைக்கும் கம்முன்னு விட்டுருவோங்க. நம்மளுக்கு தேவை என்ன, காய் கிடைக்குதா அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் போயிட்டுங்க. அதனால் இப்போ புது கொடி கொடுக்குதா பழைய கொடி கொடுக்குதானே நான் பார்க்கறதே கிடையாதுங்க. இப்போ காய் வருதா அறுவடை பண்ணிக்கிறேங்க, தலைக்காய் தான் கிள்ளி விட்ருவோங்க, கொடிக்காய் தான் கட் பண்ணி எடுத்துருவோங்க. அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறேங்க அந்த மாடி தோட்டத்தை. போன வருஷம்லாம் நான் இந்த மாதிரி பண்ணலைங்க. மொத்தமாக ஒரே சீசன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக்கை காலி பண்ணி கம்முனி விட்டுட்டுங்க. அப்புறம் ரெஸ்ட்டில் தான் இருந்ததுங்க. அப்புறம் இந்த முறை தான் ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பேட்ச் பை பேட்சாக விதை பின்னாடியே போட்டு விட்டுறோங்க. பாருங்கள், பீக்கங்காய், பொடலங்காய், பாவக்காய் எல்லாமே பாருங்கள். பீக்கங்காயும் உங்களுக்கு 1 கிலோவுக்கு வருங்க, பாவக்காயும் 1 கிலோ வரும்,
புடலங்காயும் 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த மாதிரி எல்லாமே அறுவடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அறுவடை. அடுத்த அறுவடை இருக்குதுங்க. நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. கொத்தவரங்காயை நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லைங்க. கொத்தவரங்காயை நம்ம சொல்லாத வீடியோ எடுக்கவும் முடியாதுங்க. அந்த அளவுக்கு கொத்தவரங்காய் ஃபேவரட் வீடியோவில் ஒரு ஃபேவரட்டான அங்கங்க கொத்தவரங்காய்க்கு மட்டும். ஏன்னா அது இல்லாத ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது காய் கொடுக்குதுங்க. பாருங்கள் இலசாக தான் இருக்கிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னே தான் வந்து அறுவடை பண்ணிட்டு போனாங்க. இப்போ மறுபடியுமே பாருங்கள் அறுவடை பண்ணுறோங்க. பாருங்கள் வாரத்துக்கு 2 டைம் அறுவடை பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு காய் வந்து நிறையவே கொடுக்குதுங்க. இது வெண்டைக்காய் கூட வெண்டைக்காய் மாதிரி ஆயிடுச்சுங்க கொத்தவரங்காயும். ஏன்னா வெண்டைக்காய் தாங்க அந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு டைம் 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம அறுவடை எடுக்க முடியும். ஆனால் இப்போ கொத்தவரங்காயும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருதுங்க. அந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அப்புறம் சுஜா சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. இந்த மாதிரி பேகு கொத்தவரங்காய்க்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்களே பாருங்கள் சிஸ்டர், கொத்தவரங்காய்க்கு வந்து 12க்கு 12 யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ரோஸ் தொட்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பறிக்கும் போதே பாருங்கள் ஏன்னா நான் பேக்கில் வந்து என்ன பேக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் அந்த மாதிரி சின்ன தொட்டிலையும் பாருங்கள், நான் ரோஸ் தொட்டி தாங்க இதுலேயுமே நான் வந்து வளர்த்திருக்கேன். பேக்லேயும் வச்சு வளர்த்திருக்கேன். 2மே வந்து நான் கொத்தவரங்காய்க்கு பேக் கொடுத்துருக்கேன். கொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 15 பேக்கில் போட்டிங்கன்னா ஒரு கொடி போடலாங்க. ஆனால் 9க்கு கீரை பேக் மாதிரி நீல வாக்கில் இருக்கும் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 25 சைஸுங்க அகலம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடியும் விடலாங்க. இல்லை வேணுன்னா 3 கொடி கூட விடலாங்க. ஏன்னா அது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எரு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நம்ம மண் கொஞ்சம் கலவு கொடுத்தோம்னா நல்லாவே 3 கொடி பொடலங்க அழகாக எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா வளருதுங்க. நான் வந்து பேட்ச் வந்து 3 கொடி தாங்க போட்டு விட்ருந்தேன். இப்போ வந்து 2 கொடி போட்டு விட்ருக்கேன். அந்த மாதிரி நம்மளுக்கு மண்ணுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு பேட்ச் நம்ம விளைஞ்சிட்றோம் அப்படின்னா அடுத்த பேட்சுக்கு நம்ம 2 தாங்க போட்டால் தான் அதனுடைய விளைச்சல் நம்மளால் எடுக்க முடியுங்க. ஏன்னா அதனுடைய சத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிருதுங்க. அதனால் நம்ம வந்து 3 கொடி போடும்போது அது அவ்வளோ ஈல்டு கிடைக்காதுங்க. அதனால் 2 கொடி ஓகேவாக இருக்குங்க. இதே புது மண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் போடுறேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக 3 கொடி போடலாங்க, தப்பில்லை. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தோட்டமும் சூப்பராக காய் வைக்கும். நீங்களும் அறுவடை பண்ணி எனக்கு வீடியோவில் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் எப்படி அறுவடை பண்ணீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேங்க. தொடர்ந்து என் வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உண்மையிலே நீங்கள் அப்புறம் ஸ்ரீலங்கா சிஸ்டரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ரீலங்கா சிஸ்டரும் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவும் கொடுக்குறீங்க. எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன்லாம் நீங்கள் சொல்கிற கருத்தும் சரி, நீங்கள் சொல்கிற கமெண்ட்டும் சரி, எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குதுங்க. என் மாடி தோட்டத்தை முதல்ல வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுவோங்க. இப்போ வந்து அப்படி நினைக்கிறதே இல்லைங்க. இதுதான் நம்ம வீடியோவுக்கு ஒரு ஆதாரன்றதுனால அதை மேலும் மேலும் வளர்த்தணும். நம்ம சப்ஸ்கிரைபுகளை நல்லா செடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக காட்டணும், அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் நிறையவே மாடி தோட்டத்துக்கு வந்து இப்போ வேலை செய்கிறேங்க. பாருங்கள் கொத்தவரங்காவை இதுவுமே 1 கிலோ அறுவடைக்கு கொடுத்துருச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து தக்காளி இளஞ்செடி நட்டது உங்களுக்கு பூ வச்சதை காட்டுறோங்க. இப்போ வந்து 2 முள்ளங்கியும் இருக்குதுங்க, அதை பறிச்சிக்கலாங்க. பேட்ச் பை பேட்சாக ஏதோ ஒன்று காலியாக இருக்கும்போது நான் வந்து நட்டு விட்டு போயிடுவேங்க. ஆனால் எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் தொடர்ந்து காட்டுறதுக்கு எனக்கு வந்து டைம் பத்துறதில்ல. அதாவது வீடியோ உங்களுக்கு கொடுக்கவும் என்னால் முடியல. அது நிறைய அறுவடை வீடியோவே போடுறதுனால என்னால் செடி நடுறதை காட்ட முடியல. உங்களுக்கு எப்படி அது வளர்ந்துருக்குதுன்றதை என்னால் காட்ட முடியலைங்க. அதனால் அறுவடை பண்ணுறதை பார்த்துக்குங்க. எனக்கு வந்து வியூஸ் அது போக மாட்டேன்துங்க. விதை நடுறது போட்டாலும் போக மாட்டேன்துங்க. செடியினுடைய வளர்ச்சி காமிச்சாலும் போக மாட்டேன்து. அதனால் ரொம்ப வியூஸ் கம்மியாக போகிறதுனால இப்போ எனக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்கணும், இந்த மண்கலவை எப்படி தயாரிக்கிறன்றதை பார்க்கணும். எப்படி பாருங்கள் முள்ளங்கி அறுவடையை பாருங்கள். லாங் பீன்ஸும் காய வச்சு அடுத்த பேட்சுக்கு நடுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ கூட நான் லாங் பீன்ஸும் ஒரு 6 பேக் போட்டு விட்ருக்குறேங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் இன்னும் காட்டுறதுக்கு எனக்கு டைம் பத்தலைங்க. பாருங்கள், நாங்கள் அடுத்தது பச்சை மிளகாயும் அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப அப்பப்போ வந்து அறுவடை பண்ணிக்கிறேங்க. அதனால் உங்களுக்கு வந்து வீடியோவில் அதுவுமே உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோவாக வருதுங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் சில பேர் வந்து அது வளர்க்க முடியல, அது அந்த பச்சை மிளகாய் அறுவடை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ. ஏன்னா பச்சை மிளகாய் வந்து இலசுருட்டில் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியலன்றது நிறைய பேருக்கு அது பெரிய குறையாக்குதுங்க. அதனால் பச்சை மிளகாயும் இப்படி அறுவடை பண்ணலாம், இப்படி விளைய வைக்கலாம் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்னே நான் இந்த மாதிரி பறிக்கிறதெல்லாம் கூட வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னாங்க, நான் எல்லா நேரத்துலையுமே இலசுருட்டு நோய் வர்றதில்லைங்க மிளகா செடிக்கு. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாத வளர்த்துங்க,
ஒன்றும் பிரச்சனை இல்லை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு தாங்க இந்த பச்சை மிளகா வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் தொடர்ந்து இப்போ கொடுக்குறேன். ஏன்னா மிளகாவும் கத்திரிக்காயும் வளர்த்துறது அவ்வளோ பெரிய சாதனையாக தெரியுதுங்க மாடி தோட்டத்தில். ஏன்னா ஒன்று கத்திரிக்காய்க்கு நோய் விழுந்துருது, மிளகா செடிக்கு இலசொட்டில் நோய் விழுந்துருது. இந்த மாதிரி இந்த 2 செடி வளர்த்துறதுன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த முறை பரவாயில்லைங்க, கத்திரிக்காயை நான் சவாலே சந்திக்கலைங்க, அப்படி தான் சொல்லணும். நல்லா கத்திரிக்காய் வந்து எனக்கு நோய் தாக்காத கத்திரிக்காய் அறுவடைக்கு வந்தது இந்த முறை தாங்க. இப்போ மறுபடியும் அந்த கத்திரிக்காய் விதை எடுத்து நான் நாற்று விட்ருக்குறேங்க. மறுபடியும் நான் புது நாற்றும் இப்போ நான் நடுறதுக்கு பார்க்குறேங்க. பழைய செடியுமே இன்னும் காய் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அதனால் அதுவுமே இப்போ இந்த மழைக்கு வந்து புது செடியாட்டம் கட் பண்ணி விடவும் புது செடியாட்டம் அழகாக தழைஞ்சிருக்குதுங்க. அதுவே இன்னும் 2-3 மாதம் காயாக இருக்கலாங்க, அந்த அளவுக்கு செடி நல்லா அழகாக இருக்குதுங்க. பாருங்கள், மிளகா அறுவடையும் பண்ணியாச்சு. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.